நம்மளில் பலருக்கு ஒரு பொதுவான கேள்வி இருக்குங்க. எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் மாத கடைசியில பர்ஸ் காலியாகிடுதே. வந்த சம்பளம் கண்ணுக்குத் தெரியாம 2 வாரத்திலேயே காற்றாகி போகுதே. பணம் எங்க போச்சு? தினமும் ஒரு யோசனையும் குழப்பமும் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கா? இது வெறும் பணப்பிரச்சனை இல்லைங்க. இத ஒரு பொருளாதார ரீதியான சவாலா மட்டும் பார்க்க முடியாது. இது ஒரு ஆழமான ஆன்மீக அடையாளம். அதாவது, உங்க வருமானத்தில் பரக்கத் இல்லைங்கிறதுக்கான ஒரு தெளிவான அறிகுறி. பரக்கத் இல்லாத வருமானம் கடலில் ஒரு இலையை மாதிரி. எவ்வளவு பெரிய ஆலமர இலைன்னாலும் சரி, எங்க போனாலும் மூழ்கிடும், கரை சேராது. இந்த வீடியோ முழுக்க முழுக்க உங்களுக்காகத்தான். உங்க கையில் பணம் தங்காத காரணத்தையும், அதுக்கு இஸ்லாம் சொல்ற ஒரு நிரந்தரமான ஆழமான மருந்தையும் நான் உங்களுக்கு கொண்டு வர்றேன். நீங்க தெரிஞ்சுக்க ரெடியா? வாங்க ஆரம்பிக்கலாம். நான் நேர்மையா உழைச்சேன், வியர்வை சிந்தி பாடுபட்டேன், எத்தனையோ ரிஸ்க் எடுத்து தொழில் செஞ்சேன். ஆனா வீட்ல நிம்மதி இல்லை, மனசுல சந்தோஷம் இல்லை, கடன் குறையற மாதிரி தெரியலைன்னு நீங்க நினைச்சா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நிம்மதியில்லாத காசு கடன் வாங்கி வாழற வாழ்க்கையை விட ரொம்பவே கொடூரம்ங்க. பல நேரங்களில அந்த காசு உங்க கையில தங்காம போறதுக்கு பின்னால ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. அந்த ரகசியத்தின் பெயர்தான் பரக்கத். பரக்கத் இல்லாத வருமானம் குடும்பத்துக்கு அமைதி கொடுக்காது. எவ்வளவு பணம் வந்தாலும் என்னென்னவோ தேவைகளுக்காக அது கரைஞ்சு போய்கிட்டே இருக்கும். ஒருவேளை அந்த பணத்தை வெச்சு நீங்க சந்தோஷமா வாழ்ந்த மாதிரி தெரிஞ்சாலும் மனசுக்குள்ள ஒரு நிம்மதி இல்லாமலே இருக்கும். இன்னைக்கு நாம பார்க்க போறது அந்த பரக்கத் எப்படி வரும். ரொம்ப சிம்பிள்ங்க. ஒரு துஆ, ஒரு நெறி, ஒரு பழக்கம். இந்த 3 போட்டாலே போதும், உங்க வாழ்க்கையே தலைகீழா மாறும். வாங்க அதைப் பத்தி விளக்கமா பார்ப்போம். நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஹராம் காசை சாப்பிட்டால் அவன் தொழுகையை ஏற்கும் வரைக்கும் அவன் உடம்பில் அந்த காசு ஓடிக்கிட்டே இருக்கும். முஸ்லிம். இதோட அர்த்தம் என்னன்னா, நாம சம்பாதிக்கிற வழி தவறாக இருந்தால் அந்த காசு நம்மள விட்டு போயே ஆகணும். அது நம்ம கிட்ட தங்காது. ஏன் தெரியுமா? அது ஒரு ஆன்மீக எச்சரிக்கை, ஸ்பிரிச்சுவல் வார்னிங். அல்லாஹ் நம்மள நேசிக்கிறான், அதனாலதான் ஒரு தவறான வழியில சம்பாதிச்ச பணம் நம்ம கிட்ட தங்காம நம்மள விட்டு போயிடுது. ஏன்னா அந்த ஹராமான பணம் நம்மள இன்னும் பெரிய பாவங்கள்ல கொண்டு போய் தள்ளிடும். உங்க பர்ஸை காலி பண்றது மட்டும் பிரச்சனை இல்ல. உங்க ரிஸ்கை, உணவு, உடை, இருப்பிடம், ஆரோக்கியம் போன்ற அனைத்து விதமான வாழ்வாதாரங்கள் காலி பண்றதுதான் உண்மையான பிரச்சனை. அல்லாஹ் நமக்கு வழங்கிய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துவது மிக முக்கியம். ஆனால் பலர் கிடைத்ததை கிடைத்தவாறே செலவு செய்கிறார்கள், வீண் விரயம் செய்கிறார்கள், அல்லது ஆடம்பரமாக செலவு செய்கிறார்கள். இது ஒருவிதமான நன்றியின்மை. அல்லாஹ் குர்ஆனில் நிச்சயமாக வீண் விரயம் செய்பவர்கள் ஷைத்தானின் சகோதரர்கள் என்று கூறுகிறான். நன்றியின்மையோடு செலவு செய்யும்போது அல்லாஹ் அந்த செல்வத்தில் இருக்கும் பரக்கத்தை நீக்கிவிடுகிறான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் வட்டியை குறைச்சு சதகாவை பெருக்கிறான். இந்த வசனம் எவ்வளவு ஆழமானதுன்னு யோசிச்சு பாருங்க. நாம எதை பெருக்க நினைக்கிறோமோ வட்டி மூலம் அதை அல்லாஹ் குறைச்சுடறான். நாம எதை குறைக்க நினைக்கிறோமோ சதகா மூலம் அதை அவன் பெருக்கிறான். இதுதான் லாவ் ஆஃப் பாரகா. அதனால நாம நம்ம புரிதலை திருத்திக்கணும். இந்த விஷயங்களை தவிர்த்து ஹலால் வழியில் செல்வம் ஈட்ட முயற்சி செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தூய்மையான வருமானத்தில் இருந்து சாப்பிடுங்கள், அதுவே நீங்கள் அல்லாஹ்வை அதிகம் நினைக்க வைக்கும். ஹாகிம். இது எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. ஹலால் வருமானம் நம்முடைய மனதை தூய்மைப்படுத்துகிறது, அல்லாஹ்வை நினைப்பதற்கான ஒரு ஊக்கியாக செயல்படுகிறது. ஹராம் கலந்த வருமானம் நம்முடைய வணக்க வழிபாடுகளையும் துஆக்களையும் கூட பாதிக்கும் அபாயம் உண்டு. இப்போ பரக்கத்தை பெருக்கும், உங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும் ஒரு சக்தி வாய்ந்த துஆ பத்தி பார்க்கலாங்க. இந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினமும் காலை மாலை ஓதி வந்தார்கள். அல்லாஹும்ம இக்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக்
وأغنني بفضلك عمن سواك. துவாவின் பொருள். யா அல்லாஹ், என் தேவைக்கு சட்டத்திற்கு புறம்பான ஹராமானதிற்கு பதிலாக சட்டப்படி ஹலாலான வாழ்வாதாரத்தை எனக்கு வழங்குவாயாக, என்னுடைய தேவைகளை போதுமானதாக்குவாயாக, மற்றும் வேறு எவரிடமும் எதுவும் எதிர்பார்க்காமல் உன்னுடைய அருளைக் கொண்டு என்னை போதுமானதாக்குவாயாக. இது ஏதோ கட்டுக்கதை இல்லை. திர்மிதியில் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தினமும் 3 முறை ஓதினார்கள். கடனில் மூழ்கிப் போயிருந்த ஒரு சஹாபி வெறும் 4 வாரம் இதை தொடர்ந்து ஓதிய பிறகு அவருக்கு ஒரு நிரந்தர வேலை கிடைத்து எல்லா கடனையும் அடைத்துவிட்டார். இது வரலாறு. இந்த துஆ எப்படி வேலை செய்கிறது? ரொம்ப சிம்பிள். முதலில், இது உங்கள் மூளையை நேர்மையான வழிகளை மட்டும் தேடச் சொல்லி ரீபுரோகிராம் செய்துவிடும். இரண்டாவதாக, நீங்கள் அல்லாஹ்வின் உதவிக்கு கதவை முழுவதுமாக திறந்து வைக்கிறீர்கள். ஒருவர் தினமும் இந்த துஆவை ஓதிவிட்டுத்தான் தன் வண்டியை ஓட்ட ஆரம்பிப்பார். திடீரென்று ஒரு நாள் ஒரு பெரிய நிறுவனம் அவருக்கு ஒரு நீண்டகால ஒப்பந்தத்தை கொடுத்தது. இதோ உங்களுக்கான சேலஞ்ச். நீங்கள் தயாரா? தினமும் 3 முறை இதை ஓதுங்கள். காலை, மாலை, எப்போது தோன்றுகிறதோ அப்போது. இதன் அர்த்தத்தை உங்கள் மனதில் வாங்குங்கள். அப்போதுதான் தவறான வழிகளைப் பற்றி நீங்கள் யோசிக்கவே மாட்டீர்கள். உங்கள் அடுத்த நடவடிக்கை என்னவென்று உடனடியாக திட்டமிடுங்கள். 1 மணி நேரம் ஓவர் டைம், ஒரு சின்ன முதலீடு. துஆவும் முயற்சியும் சேர்ந்தால் உங்களை யாராலும் தடுக்க முடியாது. இன்று இந்த துஆவை எடுத்துக்கொள்ளுங்கள். நாளை உங்கள் முழு உழைப்பை கொடுங்கள். 8 வாரத்தில் நீங்களே சொல்வீர்கள், என் வாழ்க்கை மொத்தமாக மாறிவிட்டது. அல்லாஹ் நம் எல்லோருக்கும் ஹலாலான, பரக்கத்தான, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை தருவான். நீங்க ஹலால் வழியில நடந்தா அல்லாஹ் உங்க கையில பணத்தை மட்டும் இல்ல, மனசுல அளவற்ற அமைதியையும் குடும்பத்துல சந்தோஷத்தையும் கொடுப்பான். இது வெறும் உலக வாழ்க்கைக்கான வெற்றி மட்டுமல்ல, மறுமை வாழ்க்கைக்கான ஒரு முதலீடுங்க. ஹலால் வருமானம் என்பது உங்க வாழ்க்கையின் அஸ்திவாரம். அந்த அஸ்திவாரம் பலமாக இருக்கும்போது உங்க வாழ்க்கை எனும் கட்டிடம் உறுதியாகவும் பரக்கத்துடனும் இருக்கும். இறைவா, இந்த உம்மத்தின் ஒவ்வொரு உழைப்பையும் ஹலாலாக்கி அதுல பரக்கத் பெருக்கி அவங்க வீட்டை சந்தோஷத்தோடும் நிம்மதியோடும் நிரப்பி வைப்பாய். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வீடியோவில் காணப்படும் அனைத்து படங்களும் கற்பனை கருவியாக உருவாக்கப்பட்டவையாகும். இவை ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை அல்லது நபரை பிரதிபலிக்காது. வீடியோவின் நோக்கம் மார்க்க கல்வி மற்றும் விழிப்புணர்வு மட்டுமே.